நண்பர்களே, வாழ்க்கையில 40 வயசு தாண்டது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வயசுக்குள்ள நாம நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். சிலரை இழந்திருப்போம், சிலரை நம்பி ஏமாந்திருப்போம், சில கனவுகளை அடைந்திருப்போம், இன்னும் சில கனவுகளை மனசுக்குள்ளேயே புதைச்சிருப்போம். ஒரு உண்மை தெரியுமா? 20 வயசுல நமக்கு உற்சாகம் முக்கியம், 30 வயசுல சாதனை முக்கியம், ஆனா 40 வயசுக்கு அப்புறம் மன நிம்மதிதான் முக்கியம். இந்த வயசுல நமக்கு கூட்டத்தை விட அமைதி வேணும், போலியான உறவுகளை விட உண்மையான அன்பு வேணும், நம்மை புரிஞ்சுக்காத இடங்களை விட நம்மை மதிக்கிற மனிதர்கள் வேணும். அதனாலதான் இன்று 40 வயசுக்கு பிறகு ஒரு புத்திசாலியான மனிதர் தவிர்க்க வேண்டிய 8 இடங்களை பற்றி பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க, ஏன்னா கடைசியா சொல்ல போற விஷயம் உங்களோட வாழ்க்கையை பார்க்கிற விதத்தையே மாற்றலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்பர் 1, உங்களை விட்டு போன பழைய காதலிடம் மீண்டும் திரும்பாதீர்கள். நண்பர்களே, சிலர் நம்ம வாழ்க்கையில இருந்து போயிடுவாங்க, ஆனா அவங்களோட நினைவுகள் மட்டும் நம்மை விட்டு போகாது. இன்னைக்கும் சிலர் இரவு நேரத்துல பழைய சாட்ஸை ஓபன் பண்ணி படிப்பாங்க, அவங்க ப்ரொஃபைல் போட்டோவை பார்த்துட்டு இருப்பாங்க, லாஸ்ட் சீன் செக் பண்ணுவாங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. வெளியில பார்த்தா எல்லாம் நார்மலா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு பாடம் கேட்டா அவங்க ஞாபகம் வரும், ஒரு தெருவை கடக்கும் போது அவங்க ஞாபகம் வரும், ஒரு தேநீர் கடையை பார்த்தாலே மனசு வலிக்கும். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, உங்களை மதிக்காத ஒருவருக்காக உங்க வாழ்க்கையின் மீதமுள்ள சந்தோஷத்தையும் தியாகம் பண்ணிடாதீங்க. சிலர் நம்ம வாழ்க்கையில பாடம் கற்றுக் கொடுக்கதான் வருவாங்க, வாழ்க்கை முழுக்க கூடவே நடக்கல. 40 வயசுக்கு அப்புறம் கடந்த காலத்தின் கல்லறைய தினமும் தோண்டி பார்க்கறத நிறுத்துங்க. நடந்ததை ஏற்றுக்கிட்டு மீதமுள்ள வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. ஏன்னா வாழ்க்கை இன்னும் முடியல. நம்பர் 2, தினமும் உங்க சுயமரியாதை சாப்பிடறதுக்கு போகாதீங்க. பணம் முக்கியம்தான் நண்பர்களே, ஆனா மன நிம்மதிய இழந்து சம்பாதிக்கிற பணம் உண்மையிலேயே மதிப்புள்ளதா? சிலர் காலையில இருந்த உடனே கவலைப்பட ஆரம்பிச்சுவாங்க, இன்னைக்கு மறுபடியும் அந்த ஆபீஸ்க்கே போகணுமே. ஏன்னா அங்க பாராட்டு இருக்காது, முயற்சிக்கு மதிப்பு இருக்காது, என்ன செய்தாலும் குறை மட்டும் சொல்ற மனிதர்கள் தான் இருப்பாங்க. மெல்ல மெல்ல என்ன ஆகும் தெரியுமா? சிரிப்பு குறைய ஆரம்பிக்கும், தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும், நான் உண்மையிலேயே எந்த திறமையும் இல்லாதவனான்னு நம்மையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம். வேலை நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே, அது நம்ம முழு வாழ்க்கை கிடையாது. 40 வயசுக்கு அப்புறம் சம்பளத்தை விட மன அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கத்துக்கோங்க. கொஞ்சம் குறைவா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நிம்மதியா தூங்குற வாழ்க்கை வாழுங்க. நம்பர் 3, உங்களுடைய மதிப்பு இல்லாத உறவுகளில் தங்காதீர்கள். சில உறவுகள் பெயருக்கு மட்டும்தான் இருக்கும், நீங்க அவங்களுக்காக ஓடுவீங்க, அவங்களுக்கு தேவையான நேரத்துல கூட இருப்பீங்க, அவங்களோட கஷ்டத்தை உங்க கஷ்டமா நினைப்பீங்க, ஆனா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல அமைதி. உங்க உடல்நிலை சரியில்லைன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க, ஆனா அவங்களோட வேலைன்னா உடனே போன் வரும். அதுலயும் மிகவும் வலிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வாழ்க்கை முழுக்க கொடுத்த பிறகும் நீ எனக்காக என்ன பண்ணான்னு கேட்பாங்க. நண்பர்களே, எல்லா உறவுகளையும் காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது. உங்க மன அமைதியை அளிக்கிற உறவுகள்ல இருந்து கொஞ்சம் தூரம் விழுவது தப்பே கிடையாது. சில நேரங்கள்ல தூரம் தான் மிகப்பெரிய மரியாதை. நம்பர் 4, முகத்துக்கு சிரிச்சுட்டு பின்னாடி பேசுற நண்பர்கள் நடுவுல உட்காராதீங்க. எல்லாரும் நண்பர்கள் கிடையாது. நண்பர்களே, சிலர் வெறும் தகவல் சேகரிப்பவர்கள். உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களோட அருகில் இருப்பாங்க. நீங்க முன்னேற ஆரம்பிச்சா பொறாமைப்படுவாங்க, நீங்க தோற்றுட்டா உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. முகத்துக்கு நீ என் நண்பன்னு சொல்லுவாங்க, ஆனா பின்னாடி உங்களை பற்றி கேவலமா பேசுவாங்க. 40 வயசுக்கு அப்புறம் போலியான கூட்டத்தை விட தனிமையே நல்லது. ஏன்னா நம்மை சோர்வடைய வைக்கிற 100 பேரை விட நம்மை புரிஞ்சுக்கிற ஒரு மனிதர் போதும். அதனால உங்க மன நிம்மதியை கெடுக்கிற நட்புகள்ல இருந்து மெதுவா விலக ஆரம்பிங்க. ஏன்னா வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் நண்பர்களின் எண்ணிக்கை முக்கியம் இல்ல, உண்மையானவர்களின் தரம் தான் முக்கியம். நண்பர்களே, இதுவரை சொன்ன இந்த 4 விஷயங்கள்ல எது உங்க வாழ்க்கையோட அதிகமா தொடர்புடையதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா 40 வயசுக்கு பிறகு நாம தவிர்க்க வேண்டிய இன்னும் 4 முக்கியமான இடங்களை பற்றி பார்க்க போறோம். குறிப்பா 5வது விஷயம், நிறைய பேரோட கண்களை திறக்கக்கூடிய ஒரு உண்மை. அதனால இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்பர் 5, ஒவ்வொரு முறையும் உங்களை மத்தவங்களோட ஒப்பிடும் வீடுகளுக்கு போவதை குறைச்சு கொள்ளுங்கள். நண்பர்களே, சில உறவினர்கள் வருடத்துக்கு ஒரு முறைதான் நம்மை சந்திப்பாங்க, ஆனா அந்த ஒரு சந்திப்பே
நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்திடும். இன்னும் வீடு வாங்கலையா, உங்க பையன் என்ன பண்றான், அவங்க பொண்ணு வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாலே, உங்களுக்கு இன்னும் பதவி உயர்வு கிடைக்கலையா, இப்படி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உண்மையாவே அக்கறையோட கேக்குறாங்களா, அல்லது நம்ம வாழ்க்கைய அளந்து பாக்குறாங்களா? நிறைய நேரம் அங்கிருந்து வீட்டுக்கு வந்த பிறகுதான் நம்ம மனசு கனமா இருக்கும். நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே இவ்வளவு மோசமா, நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா, நான் போதுமான அளவுக்கு சாதிக்கலையா, இப்படி நம்மையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா நண்பர்களே, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வேறுபட்டது, ஒவ்வொருவருக்கும் பயணமும் வேறுபட்டது, ஒவ்வொருவரும் வாழ்க்கையை வெவ்வேறு வேகத்துல பயணிக்கிறார்கள். அதனால மற்றவர்களின் வெற்றியை வைத்து உங்களுடைய பயணத்தை அளவிடாதீர்கள். 40 வயசுக்கு அப்புறம் உங்களை குறைவாக உணர வைக்கும் இடங்கள்ல இருந்து கொஞ்சம் தூரம் விலகுங்க. ஏன்னா மனநிலையை விட பெரிய சாதனை எதுவும் கிடையாது. நம்பர் 6, பழைய காயங்களை மீண்டும் திறக்கும் இடங்களுக்கு அடிக்கடி போகாதீர்கள். சில இடங்களுக்கு போன உடனே உங்க மனசுல பல வருடங்கள் பின்னாடி போயிடும். ஒரு பழைய திரம், ஒரு தேநீர் கடை, ஒரு பூங்கா, ஒரு பேருந்து நிறுத்தம், ஒரு காலத்துல அந்த சிரிப்பு இருந்திருக்கும், நினைவுகள் இருந்திருக்கும், நம்மோட யாரோ இருந்திருப்பாங்க. இப்போ அந்த மனிதர்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த நினைவுகள் மட்டும் அங்கேயே இருக்கும். வெளியில பார்த்தா எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வழி, ஒரு வெறுமை, ஒரு இழப்பு. நம்மளே போயிட்டு அவங்களை பிடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய நிறுத்த முடியாது. நினைவுகளை மதிங்க, ஆனா அதிலேயே வாழ ஆரம்பிச்சிடாதீங்க. வாழ்க்கை முன்னோக்கி போகணும். சில நேரங்களில் நம்ம முன்னேறணும்னா சில இடங்கள்ல இருந்து விலகி கத்துக்கணும். நம்பர் 7, எப்போதும் எதிர்மறையாக பேசுற மனிதர்களோட அதிக நேரம் செலவிடாதீங்க. சில மனிதர்கள் கிட்ட 10 நிமிஷம் பேசினாலே முழு நாளும் மனசு சோர்ந்து போயிடும். நீங்க ஒரு கனவா சொன்னா அதெல்லாம் உன்னால முடியாது, நீங்க சந்தோஷமா இருந்தா இதெல்லாம் எவ்வளவு நாளு, நீங்க ஒரு விஷயத்துல முன்னேறினா அதிர்ஷ்டம் தான், இப்படிதான் பேசுவாங்க. அவங்க தங்களால சந்தோஷமா இருக்க முடியாது, மற்றவர்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. நண்பர்களே, 40 வயசுக்கு அப்புறம் மன அமைதி என்பது ஒரு ஆடம்பரம் கிடையாது, அது ஒரு தேவை. அதனால உங்களை ஊக்கப்படுத்துற மனிதர்களோட இருங்க, உங்களை நம்புற மனிதர்களோட இருங்க. உங்க ஒளியை அணிக்க முயற்சிக்கிறவர்களிடமிருந்து மெதுவாக விலகுங்க. ஏன்னா நீங்க யாரோட நேரம் செலவிடுறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாதிரியே மாற ஆரம்பிப்பீங்க. நம்பர் 8, உங்களை எப்போதும் நிரூபிக்க வேண்டிய கூட்டத்திற்குள் போகாதீர்கள். ஒரு வயசுக்கு அப்புறம் மனுஷன் சோர்ந்து போயிடுறான். நண்பர்களே, தான் தவறான இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுல, தன்னோட மதிப்பை நிரூபிக்கிறதுல, மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ முயற்சி பண்றதுல சிலர் பணத்தை காட்டுவாங்க, சிலர் உடைகளை காட்டுவாங்க, சிலர் பதவியை காட்டுவாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள போன பிறகு நான் போதுமானவன் இல்லையோ, நான் மற்றவர்களை விட பின்தங்கிட்டோம் அப்படின்னு நம்மையே குறைவா நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா நண்பர்களே, 40 வயசுக்கு அப்புறம் விலை உயர்ந்த உடைகளை விட நிம்மதியான தூக்கம் தான் முக்கியம். பெரிய வீடுகளை விட சிறிய சந்தோஷங்கள் தான் முக்கியம். எல்லாரையும் கவர்ந்து வாழ்ற வாழ்க்கையை விட நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையான வெற்றி. அதனால நீங்க நீங்களாக இருக்க முடியாத இடங்களுக்கு போகாதீங்க. நடிக்க வேண்டிய உறவுகள்ல இருந்து விலகுங்க. நிம்மதியா சிரிக்க முடிகிற மனிதர்களோட இருங்க. நண்பர்களே, 40 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சிடல, உண்மையிலேயே வாழ்க்கை புரிய ஆரம்பிக்கிற வயசு அதுதான். யார் உண்மையானவர்கள், எது முக்கியமானது, எதுக்காக போராடணும், எதுல இருந்து விலகணும், எல்லாமே அந்த வயசுலதான் தெளிவாக தெரியும். அதனால உங்களை சோர்வடைய வைக்கிற இடங்கள்ல இருந்து விலகுங்க. உங்களை மதிக்காத மனிதர்களை துரத்தாதீங்க. உங்க மன அமைதியை காப்பாத்திக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் திரும்ப சம்பாதிக்கலாம், ஆனா மன நிம்மதியை இழந்துட்டோம்னா அதை மீண்டும் பெறுவது ரொம்ப கஷ்டம். 40 வயது என்பது வயதாகிறதுக்கான அறிகுறி கிடையாது. நண்பர்களே, எதை பிடிச்சுக்கணும் எதை விட்டுடணும்னு கத்துக் கொடுக்கும் ஒரு ஆசிரியர். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்ல இது உங்க வாழ்க்கையோட அதிகமா தொடர்புடையது? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வார்த்தைகள் யாரோ ஒருவரின் வாழ்க்கைய மாற்றலாம். இப்படிப்பட்ட மனசை தொடுற உண்மையான வாழ்க்கை பதிவுகளை